என்னடா இவ்வளோ காலையில் எங்கே போகிறாலும் நீங்கள் பார்த்துன்னு இருக்கீங்க, மான்கறி பிரியாணி சாப்பிடத்தாங்க அப்படின்னு நம்ம வந்த இடம் தாங்க. கூட ஜாலியாக இருக்குது இந்த ஆதம் பாய். நீங்கள் பிளாக்ல சரக்கு விற்று பார்த்துருப்பீங்க, பிளாக்ல பிரியாணி விற்று பார்த்துருக்கீங்களா? ஆதம் பாயை பாரு. இங்கே பாருங்கள், ஷட்டரை க்ளோஸ் பண்ணிட்டு எவ்வளோ பேர் உள்ளே இருக்காங்கன்னு. பிரியாணி சாப்பிட்னா நிற்க கூட இடம் இல்லாமல் அவ்வளோ கூட்டமாக இருக்கு. பாய் பிரியாணி அடிக்கிற ஸ்டைல் தாங்க. அதுக்கு சேர்ந்து தான் இந்த தானா சேர்ந்த கூட்டம். எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் பிரியாணிக்கு ரைத்தா பிரிஞ்சால் கிரேவி சாப்பிட்டு இருப்பீங்க, பீஃப் சேர்வா சாப்பிட்டு இருக்கீங்களா? அது ஆதம் பாயில் மட்டும் தாங்க தருவான். இங்கே பிரியாணி மட்டும் விற்கலங்க, கூட பரோட்டா இட்லியும் விற்கிறாங்க. ஆனால் நம்ம ஃபோக்கஸ் எல்லாமே பிரியாணி தாங்க. நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்தோங்க, இடம் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. அதனால் நாங்கள் பார்சல் வாங்கிட்டு அங்கேருந்து சிட்டாக பறந்துட்டோங்க. என் ஃப்ரெண்டோட ஃபோக்கஸ் எல்லாம் பிரியாணியில் தாங்க இருக்குது. வீடியோ எடுக்கிற மூஞ்ச கடுக்குனா கூட காட்ட மாட்டானுங்க. அவன் பாசத்தை வந்து வச்சுங்க. நாங்கள் வாங்கினது பீஃப் பிரியாணி தவா கறிங்க. அதோட அந்த சால்னாவை வச்சு சாப்பிடும் போது அப்பா வேறு லெவலில் இருந்துச்சுங்க டேஸ்ட்டு. 35 கிலோமீட்டர் தள்ளி போய் சாப்பிட்டதுக்கு ஒர்த்து தான் சொல்லுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.